10th standard max important question. Find x so that x plus 6, x plus 12 and x plus 15 are the consecutive term of a geometric progression in GP. In GP வந்து x plus 6, x plus 12, x plus 15. இதை வந்து T1 எடுத்துக்கோங்க, T2 இது T3. நமக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு T2 by T1 equal to T3 by T2. இப்போ T2 ஒன்று என்னது x plus 12 divided by T1. T1 என்ன x plus 6. That is equal to T3. T3 என்னன்னா x plus 15 divided by T2. T2 என்ன x plus 12. இப்போ என்ன செய்வோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x plus 12 the whole square. Next x plus 6 into x plus 15. இப்போ பாருங்கள், இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள். a plus b the whole square ஃபார்மில். a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. அப்படின்னா x square plus next 2 into a into b. அப்படின்னா 24x plus 12 square. 12 square-னா 144. That is equal to next x into x, x square. x into 15 plus 15x. Next 6 into x, 6x. Next 6 into 15. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 6 5s are எவ்வளவு? 30. 30க்கு 0 பேலன்ஸ் 3, 6, 90. ஓகே, 90. தென் எக்ஸ் ஸ்கொயர்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ப்ளஸ் 24x மைனஸ் இந்த 15x ப்ளஸ் 6x வந்து ஆட் பண்ணுனா 21x. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் மைனஸ் 21x. தேட் இஸ் ஈக்குவல் டு 90. இந்த ப்ளஸ் 144 ரைட் ஹேண்ட் சைட் போனால் மைனஸ் 144. that is equal to plus x square minus x square cancel. 24x minus 21x na 3x. இப்போ 90 minus 144 அப்படின்னா minus 54. நெக்ஸ்ட் பாருங்கள், x is equal to minus 54 divided by 3. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3. 24க்கு 8. இப்போ x is equal to 3 1s are 3. Then 24 equal to 3 8s are 24. Okay. Minus 18. இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து minus 18.